ஃபன்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இதை எதை பற்றி பேச போகிறோம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்தது அந்த ஐபிஎல்லை பற்றி தான் பேச போகிறோம். ஐபிஎல் சொன்னோன்னா இப்போ நிறையா பேர் வந்து ஐபிஎல் பற்றி திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு மத்தியில் ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் என்ன, ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போகிறாங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள் தான் இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியாவில் இப்போ பரவலாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ எல்லாராலும் பேசப்பட்டுருக்கு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா வந்து மும்பையை விட்டு வரப்போகிறாரு. ஸோ அவர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அதற்கும் அடுத்தபடியாக கேஎல் ராகுல் வந்து ஆர்சிபிக்கு வரப்போகிறாரு. இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பரவாயில்ல எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ், ஸோ அதுதான் இன்னும் வரலையப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாட்டியும் இது வரைக்கும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 3+1 தான் வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து நம்ம ஐபிஎல் டீம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபைனல் ஒப்பீனியனாக வந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி வந்து கேட்டு அதுக்கான ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு 3+1 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3+1 வந்து அதிகரிக்குமான்னு தான் இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து 3+1 கண்டிப்பாக வந்து இதற்கு மேலே கூட வாய்ப்பு இல்லைன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இது வந்து மெகா ஆக்ஷன் அப்படின்றதுனால வந்து இதுவே கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில அணிகள் மட்டும்தான் வந்து டோட்டலாக வந்து டீமை கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீமை ரெடி பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா மினிமம் 2-3 பேர் வந்து தக்க வச்சுக்கணுன்னு தான் கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம டெல்லியை சேர்ந்த ரிஷப் பண்ட்டை அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுமான்றது கண்டிப்பாக சந்தேகம் தான். அதான் ட்ரேடிங் இருக்குல்லப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெகா ஆக்ஷனில் ட்ரேடிங் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரேடிங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஸோ 3+1 மட்டும் தான் ஃபைனல். ஸோ அதுக்கு மேலே எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ரேடிங்கிறது நார்மலாக மினி ஆக்ஷன் நடக்கும்போது 2 டீம்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ ட்ரேடிங் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரிஷப் பண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டெல்லியை பொறுத்தவரைக்கும் ரீட்டைன் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஷப் பண்ட் தான் நம்பர் 1 இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இருப்பார் அண்ட் குல்தீப் யாதவ். இந்த 3 பேரும் வந்து T20 ஸ்குவாடில் இருந்தவங்க. ஸோ இந்த 3 பேருமே வேறு எந்த டீமாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணாது. ஸோ டெல்லி மேனேஜ்மெண்ட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணாதுன்றது தான் உண்மை. ஸோ பை சான்ஸ் ஏதாவது ரொம்ப ரேராக வந்து தோனிக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் எவ்வளோ பாண்டிங் இருக்குது பார்க்குறீங்களா இல்லையா. ஸோ ரிஷப் பண்ட்டே ஓப்பனாக சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணால் கூட சென்னைக்கு வந்து ரிஷப் பண்ட்டை வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டவுட் தான். ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ரிஷப் பண்ட்டை வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்ம சென்னை மட்டும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் சென்னைக்கு வந்து ரிஷப் பண்ட் வருவாரான்னா அது டவுட்டு தான். 99% வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த கிளாஷ் வந்து வேர்ல்டு வைடு இருக்க எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே தெரியும் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஹர்திக் பாண்டியா உள்ள கேப்டனாக கொண்டு வந்தது, ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியில் எடுத்தது, அவங்க ஒய்ஃப் வந்து போஸ்ட் பண்ணது. ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக மனசில் இருக்கும், யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஏன்னாப்பா சந்தேகம்னு சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்து 3+1னா கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் யோசிக்கலாம். ஸோ அந்த 3 வந்து யாருன்னு எனக்கே இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ மேஜராக ஃபஸ்ட்டு பும்ரா வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டைன் பண்ணி தான் ஆவாங்க. அதற்கு அடுத்தபடியாக கேப்டன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ அதற்கடுத்து சூரியகுமார் யாதவ் இப்போ உள்ள கேப்டன். எப்படி பார்த்தாலும் இந்த 3 பிளேயர்ஸ் +1 யார் அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது வெளிநாட்டு பிளேயராக இருக்கலாம், இல்லை இந்தியன் பிளேயர்ஸும் நிறையா பேர் இருக்காங்க. திலக் வர்மா இருக்காங்க, இஷான் கிஷன் இருக்கார், ரோஹித் சர்மா. ஸோ இவங்க எல்லாத்துல யார் ஒருத்தரை வந்து அவங்க ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு கிளாஸில் வந்து ரோஹித் சர்மா விட்டுட்டு திருப்பி எடுக்கலான்னு கூட யோசிக்கலாம். ஸோ அது வந்து மற்ற டீம்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். மற்ற டீம்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி கண்டிப்பாக வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் பஞ்சாப் கூட வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம சென்னையை வந்து ட்ரை பண்ணுமான்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்கான்னு தான் நான் சொல்வேன். நிறைய பேர் வந்து போன வருஷம் நம்ம போட்டிருந்தோம். ஸோ ரோஹித் சர்மா வந்து சென்னைக்கு வரப்போகிறாரு. ஸோ கேப்டன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அவர் ரொம்ப வெறுப்பாயிட்டார். ஸோ சென்னை வந்தாலும் பயங்கரமாக இருக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போவும் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் கண்டிப்பாக வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஸோ இந்த வருஷமும் ரோஹித் சர்மா வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பை சான்ஸு ஸோ 3+1 வரும்போது எந்த பிளேயரை ரிட்டைன் பண்ணுறது கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க தலைமை என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து கேஎல் ராகுல். ஸோ கேஎல் ராகுல் வந்து ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டாங்க தான் உண்மை. இப்போ திரும்பவும் வந்து அவங்க டீமுக்கு கொண்டு வர பார்க்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில் வந்து கேஎல் ராகுல் வந்து எல்எஸ்சி மேனேஜ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா
அதுவும் கொஞ்சம் யோசனையான விஷயம் தான். என்னப்பா நீ எல்லாத்தையும் யோசிக்கிறேன்னு சொல்கிறேன்னா, அப்போ என்ன தான் நீ சொல்ல வர நிறைய பேர் கேட்பீங்க. அதில் ஃபேக்ட் அதுதான். ஐபிஎல் என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து இப்போ அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக வந்து எந்த டீமும் அவரை வந்து ரிலீஸ் பண்ண சம்மதிக்காதுன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சஞ்சீவ் கோயங்களுக்கும் கேஎல் ராகுல் நடந்த அந்த கிளாஷை வந்து லாஸ்ட் ஐபிஎல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே வந்து கிளாஷை ஏற்படுத்துமா, பிரிவினை ஏற்படுத்துமா அப்படின்னா அது சந்தேகம் தான். என்னதான் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிற ஒருத்தர் வந்து டீம் பிளேயர்ஸ் கூட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடும்போது அந்த வாக்கம் வந்து அதிகமாகி இப்போது நீ வேண்டாம் டீம் விட்டு வெளியே போன்ற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாருமே மெச்சூர்ட் கைஸ் தான். இப்போ ரீசெண்டாக வந்து காம்பேரே சொல்லிட்டு இருந்தார், எனக்கும் விராட் கோலிக்கும் நடுவில் நடந்தது எல்லாமே டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ண விஷயங்கள் தான். மற்றபடி நான் என் டீமுக்கு சப்போர்ட் பண்ணேன், அவர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணார், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னா. ஸோ அவங்க டீம்னு வரும்போது கண்டிப்பாக வந்து கேஎல் ராகுல் மிஸ் பண்ண மாட்டாங்க. பை சான்ஸ் ஏன்னா திரும்ப முதந்து வரியா அப்படின்னு கேட்குறீங்க. பை சான்ஸ் கேஎல் ராகுல் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக வந்து அவரை எடுக்கிறதுக்கு ஆர்சிபி மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கும். அதாவது ஒரு 15 கோடிக்கு மேலே 20 கோடி கிட்ட வந்தாலும் எடுக்கக்கூடிய கேப்பபிள்னால் கண்டிப்பாக ஆர்சிபி எடுக்கும் தான் நான் சொல்ல. அதற்கு ஃபேன் பேஸும் ஒரு ரீசனாக தான் இருக்கும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டால நம்ம தலை தோனி பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து எல்லோரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தலை தோனி வந்து இந்த வருஷம் ஐபிஎல் வந்து விளையாட வர மாட்டாரா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து எல்லார் மத்தியிலும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது வந்து நம்ம தலைக்கு முறை தான் தெரியும். ஸோ அவர் என்ன மென்டாலிட்டியில் இருக்காருனே கண்டிப்பாக யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. திடீர்னு வந்து ஒரு ட்வீட்டை போட்டு விட்ருவாரு. ஸோ அது வேறு எல்லாருக்குமே வயிற்றில் புளியை கரைக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இதில் நிறைய பேர் வந்து நம்ம ருத்துராஜை பற்றி பேசணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் சிஎஸ்கேன்றனால ருத்துராஜை பற்றி மட்டும் தான் பேசுகிறீங்க, மற்ற தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாரை பற்றியும் பேச மாட்டேன்றீங்க. ஸோ அப்படி ஒரு விஷயமே கிடையாது. நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் நட்ராஜனாக இருக்கட்டும், ஈவன் நம்ம வாஷிங்டன் சுந்தர் கூட நம்ம இந்தியன் டீமில் செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்தையும் விட ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் மற்ற டீம்ஸில் வந்து எந்த அளவுக்கு எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்து நடக்கக்கூடிய ஐபிஎல் ஆக்ஷன் வந்து நம்ம தமிழக இளம் வீரர்கள் தான் நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஸோ ஆக்ஷன் முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும் எத்தனை தமிழக பிளேயர்ஸ் நம்ம சிஎஸ்கேல வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு அதற்கடுத்து வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இவங்களே எடுக்கல, இவங்களே எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேசலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக நடந்திருக்க டிஎன்பியில் கூட நிறைய இளம் வீரர்கள் வந்து நிறையா சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடக்கக்கூடிய ஐபிஎல்லில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே அப்படின்னு எடுத்தோன்னா தலை தோனி அவர்கள் எந்த முடிவு எடுப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரியாது. அவர் டீமுக்காக மட்டும்தான் யோசிப்பார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து பை சான்ஸ் சிஎஸ்கே வந்து 3 பிளேயர் மட்டும் தான் ரிட்டைன் பண்ண போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுக்கு தோனி இல்லாமல் நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து ருத்ராஜ் கேக்வாட் கண்டிப்பாக வந்து ரிட்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக ஜடேஜா சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் பிளேஸு சிவம் தூபே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஜடேஜா அண்ட் சிவம் தூபே 2 பேரும் ஆக்ஷன் விட்டிங்கன்னா சிவன் தூபேக்கு தான் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அவர் தான் வந்து அதிக தொகை போவார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 2வது கண்டிப்பாக சிவம் தூபே வந்து ஆக்ஷனில் ரிட்டைன் பண்ணுவாங்க. 3வது நம்ம ஜடேஜா அவர்களை வந்து ரிட்டைன் பண்ணால் மேபி அதை தாண்டி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, பவுலர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜடேஜா அவர்களை ரிட்டைன் பண்ணால் ஸோ சிஎஸ்கே 4வது ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி வாங்கக்கூடிய பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பதினாவாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேபி பதினாவை கூட ரீட்டைன் பண்ணி ஜடேஜாவை கூட வந்து ஆர்டிஎம் மூலமாக வந்து வாங்கலாம். ஏன்னா இப்போ ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணால் அவர் எந்த அளவுக்கு போவாருன்னு ஒரு கெஸ் பண்ண முடியாது. ஆனால் 11 ரிலீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஆக்ஷனில் வந்து அவர் ஒரு 12 கோடி 14 கோடி அளவுக்கு போகிற கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த சிச்சுவேஷனில் இன்னும் கூட அதிகமாக போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம ஆர்டிஎம் கார்டை வந்து இன்னொரு டீம் வந்து அவர் அத்தனை விலை கொடுத்து வாங்கின பிறகு தான் நம்ம வந்து ஆர்டிஎம்மில் எடுக்க முடியும், அந்த அமௌண்ட்டை கொடுத்து. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஜடேஜாவை தான் ரிலீஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு மட்டும் இல்லை, எல்லா டீம்ஸுக்குமே இது கண்டிப்பாக பொருந்தும். ஸோ மேக்ஸிமம் அவங்க டீம்ஸில் வந்து யார் யாரை தக்க வச்சுன்னு நினைக்கிறோம் மிச்சம் ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில் மும்பைன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இஷான் கிஷான் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அதே மாதிரி திலக் வர்மா, இனிமேல் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இஷான் கிஷான் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் கீப்பிங் பேட்ஸ்மேனை தான் வந்து நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் எதிர்நோக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் இஷான் கிஷான் வந்து நல்ல ஆப்ஷனாக இருப்பார், இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி வேறு எந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம சிஎஸ்கே தக்க வச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 3 பேர் தான் மேஜராக இருப்பாங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு உங்கள் சஜஷன் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்ற டீமில் இருக்க ஜாம்பவான்ஸ்கள் யார் யார் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஸோ எந்த பிளேயர் நம்ம சிஎஸ்கே எடுத்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் கேட்கலாம், நீ பேசும்போது எல்லாமே சிஎஸ்கே மட்டும் தான் ஃபேவராக பேசுகிறேன், ஏன் மற்ற டீமில் ஃபேவரட்டானலாம் இங்கே இருக்கக்கூடாதா, நான் வந்து ஆர்சிபி ஃபேவரெட்டு, நான் இங்கே தான் இருக்கேன், ஏன் அவங்கள எந்த டீம் எடுத்தால் நல்லாயிருக்கும் நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் இங்கே அதிகம். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக நம்ம வீடியோ கண்டிப்பாக 80% அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்க ஃபேவராக தான் நான் பேசி ஆகணும். இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சிஎஸ்கே ரசிகன் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக மற்ற டீம் பிடிக்காதுன்னு கண்டிப்பாக இல்லை, நம்ம தலை தோனிக்காகவே வந்து சிஎஸ்கே ஃபேனாக தான் இருக்கேன். ஸோ ஆனால் நான் பேசும்போது வந்து நார்மலாக வந்து எல்லா சைடும் தான் பேசுவேன், அதுக்காக விராட் கோலி பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க. ஸோ லாஸ்ட் சீசன் நான் பேசியிருந்தேன் விராட் கோலி அண்ட் தோனிக்கு 2 பேருக்கு வந்து நான் சமமாக தான் பேசியிருந்தேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், நடக்கக்கூடிய ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு குறிப்பாக வந்து 30 இல்லை 31 வந்து ஷுவராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்காங்க. ஸோ அது வந்த பிறகு எந்தெந்த டீம்ஸ் வந்து யார் யார் ரிட்டர்ன் பண்ணால் நல்லா இருக்குன்றத டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது சண்முகம்.